अनंत पातिया अपते ते तेना अपातिया अपते ते ते दूर अपाति तो अपति दूर 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 अपाचये நம்ம தங்கச்சி எப்படி இருக்க? பாட்டெல்லாம் ஒரு பலமா இருக்கு. நல்லா இருக்கேனா? எப்போதும் ஒட்டடை குச்சி மாதிரியே இருப்பியே, என்னாச்சு? கொஞ்சம் வெயிட் போட்ட. எனக்கு எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்து என் 10th கிளாஸ்ல ஆச்சுது. அதனால தான் புக்கும் கையுமா சுத்தி இருக்கேன். நோ ரிலாக்ஸேஷன், நோ எக்ஸசைஸ். அண்ணே, ஸ்கூல்ல படிப்பு மட்டும் இல்ல, பிடி பீரியடும் முக்கியமாச்சு. எஜுகேஷன், டிசிப்ளின், ஹெல்த் இது எல்லாத்துக்கும் ஸ்போர்ட்ஸ் தான் ஒரே வழி. ஆமா, ஸ்போர்ட்ஸ் நம்ம மூளைய சுறுசுறுப்பா ஆக்டிவாவும் வச்சுக்குமா. சரி, ஏன் ஒரு டென்ஷனா இருக்க? அதுவா, எக்ஸாம் முடிஞ்சு வாமா மின்னல்ங்கற மாதிரி லீவ் எடுத்துட்டு இப்ப 6th ஆரம்பிச்சிட்டாங்க. அதான். ஓ, இப்போ நீ ஜஸ்ட் புது கிளாஸ்ல போய் செட்டில் இருக்க, அவ்வளவுதானே? நீ போய் வெளில போய் விளையாடலாமே. நீ எதுக்கு வீட்ல சும்மா இருக்க? சும்மாவா இருக்கேன்? எவ்வளவு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன். ஆயிலையும் தண்ணியை கலந்து தரையில ஊத்தினா என்ன ஆகும்? லெதர் மெட்டீரியல்ல நெருப்பு எரியுமா எரியாதா? இதெல்லாமே பண்றேன். அம்மாடி, ரொம்ப டேஞ்சர்மா நீ. நீ என்ன பண்ண? உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டீம்ஸ் போட்டானே. உடனே பண்றேன். நான் சொல்லிட்டே நீ உட்கார்ந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்க. நீ சொல்றதுதான் பண்றேன். ஏன் ரம்மி ஆன்லைன் கிரிக்கெட்லாம் டீம்ஸ் போடலையா? வாய்ப்பில்ல ராஜா. நான் நல்லா உனக்கு வேர்வை வராப்புல ஓடி ஆடி விளையாட சொன்னேன், ஃபோன் நோண்ட சொல்ல. ஓ, அதனாலதான் பாரதியார் ஓடி விளையாடு பாப்பான்னு சொல்லியிருக்காரா? அதேதான், ஹெல்தி மைண்ட் அண்ட் ஹெல்தி பாடி. கரெக்ட்ங்க. ஸ்போர்ட்ஸ் நம்ம மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணும், அப்புறம் ஒபிசிட்டியை ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு கூட விளையாட மாட்டேங்கிற பாத்தியா? வேர்ல்டு ஃபுல்லா ஸ்போர்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுனால தான் ஒலிம்பிக்ஸ் மாதிரியான இன்டர்நேஷனல் கேம்ஸ் எல்லாம் நடக்குது. நம்ம இந்தியாவில கூட கிரிக்கெட் தான் ஒரு ஸ்போர்ட்னு போய் இப்போ ஹாக்கி, பேட்மிண்டன், ஃபுட்பால் இப்பெல்லாம் எல்லா ஸ்போர்ட்ஸ்க்கும் மக்கள் வரவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்தியாவில கேலோ இந்தியான்னு ஒரு ஸ்கீம் வந்திருக்கு. அதாவது யங் டேலண்ட்ஸ் இருக்கிற பீப்புள்லாம் ஃபைன் பண்ணி அவங்கள சாம்பியன்ஸ் ஆகிற ஸ்கீம். அதுக்கப்புறம் ஒலிம்பிக்ஸ் மெடல் வாங்கிறதுக்காக விளையாட்டு வீராங்கனைகள்லாம் பயிற்சி கொடுக்கறதுக்கு டாப்ஸ் த டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் இதுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. சூப்பர்ண்ணா. எனக்கு கூட மோட்டார் ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று தெரிஞ்சது. அஜித் சார் வின் பண்ண கார் ரேசிங்ல இருந்து தான். ஆனா சில ஸ்கூல்ஸ்லாம் பிடி பீரியடுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. இங்க சில ஸ்கூல்ஸ்லாம் பிடி பீரியட்லாம் சும்மா பேர் இருக்கா, ஒன்னா சயின்ஸ் மேம் இல்ல மேத்ஸ் மேம் வந்து எடுத்துப்பாங்க. வருஷம் ஃபுல்லா நாங்க விளையாடாம வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ் டே நடக்கும். ஆமா, அதனால ஸ்டூடண்ட்ஸ் விளையாடாம ஒபிசிட்டி ஆகிறத விட பிடி டீச்சர்ஸ் ஒபிசிட்டி ஆயிடுறாங்க. அப்புறம் அவங்களோட வேலை வெறும் ஷூ சாக்ஸ் செக் பண்றது மட்டும்தான். ஆனா நம்ம பேரண்ட்ஸ் மேலே தான் தப்பு இருக்கு. நீங்க எத்தனை பேரோட அம்மா அப்பா வந்து ஒரு ஸ்கூல் கிரவுண்டை பார்த்து ஒரு ஸ்கூலை செலக்ட் பண்றாங்க? ஜஸ்ட் போன வருஷம் எத்தனை பேர் பாஸ் அவுட் இருக்காங்க மட்டும் பார்த்து தான் ஒரு ஸ்கூலை செலக்ட் பண்றாங்க. ஆமா, நம்ம பேரண்ட்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது சுவர் இருந்தா தான் சித்திரத்தை வரைய முடியும்னு. இன்னைக்கு நான் அம்மா கிட்ட அபாக்கஸ் சேர்த்து விடுன்னு கேட்டேன். ஆனா அம்மா போய் பல்லாங்குழி ஸ்னேக் அண்ட் லேடர்லாம் விளையாடுனாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓ ஆமா, பல்லாங்குழி அப்புறம் ஸ்னேக் அண்ட் லேடர்லாம் நம்ம கவுண்டிங் ஸ்கில்ஸ் அப்புறம் மோட்டார் ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் ஆகும். அம்மா கூட பாண்டியாட்டம் மசில் மூவ்மெண்ட்டுக்கும் ஸ்ட்ரென்தனிங்க்கும் உதவுதுன்னாங்க. கரெக்ட். இன்னும் நீ என்ன பண்ணலாம், கல்லாங்காய் விளையாடு. அது உன் கண்களுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் மேக்ஸ் நல்லா வரணுமா, நீ வந்து ஒத்தையா ரெட்டையா பம்பையா பரட்டையா இந்த கேம் விளையாடு. இது வந்து ஆட் ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இத நல்லா உனக்கு வரும். அண்ணே, எனக்கு அடிஷன் தெரிஞ்சதே திருடன் போலீஸ் விளையாட்டுல இருந்து தான். ஆனா அம்மா நான் கவனக்குறைவா இருக்கேங்கறாங்க. அதுக்கு என்ன பண்ண? பம்பர விளையாடு. வட்டத்துக்குள்ள இருக்கிற 3 பம்பரத்தை உன் பம்பரத்தால நீ வெத்து தரணும். இது ஐசைட் அப்புறம் கான்சென்ட்ரேஷன் நல்லா டெவலப் ஆகும். இது செம்ம கருத்தூசியா இருக்கே. உனக்கு தெரியுமா, சோஷியல் மீடியாலாம் இப்போ தேர்ட் டே ஓபன் பண்றோம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பே 599 கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க இப்படிலாம் வந்து ஆட் வருது. எல்லாம் தேவையே இல்லை. கண்ணில் கருப்பு துணி கட்டிட்டு கண்ணா மூச்சு ரேன்னு சொன்னாலே தானா தேர்ட் டே ஓபன் ஆயிட்டு போகுது. இன்னமும் இருக்கு. நீ கபடி விளையாடு, அது உனக்கு ஒரு நல்ல மூச்சு பயிற்சி. அதுக்கப்புறம்
திக்குவாய் பிரச்சனை இருந்தா வையன் அது காணாம போயிடும். சரி, உனக்கு பிடிச்ச ஸ்போர்ட் என்னது? ஃபுட்பால். அது என்ன ஹெல்த்தியா வச்சுக்குது. அது மட்டும் இல்லாம லைஃப் ஸ்கில் கத்து கொடுக்குது. எப்படி லீட் பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி குவிக் டெசிஷன் மேக் பண்ணணும், எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இதெல்லாமே கத்து கொடுக்குது. குட். விவேகானந்தரே ஃபுட்பால் இஸ் மெடிடேஷன் சொல்றாரு. ஃபுட்பால்ல எப்படி டீம் பிளேயர்ஸ்லாம் ஒத்துமையா வச்சு ஒரு கோல் அடிக்கிறாங்களோ அது போல நம்ம வாழ்க்கையில வெற்றின்னு ஒரு கோல் அடிக்கிறதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் ஒத்துமையா வந்து முயற்சி செஞ்சோம்னா நடுவுல எந்த தடையும் தாண்டி நம்மளால ஈஸியா கோல் அடிக்க முடியும். இது செம்ம கருத்தூசியா இருக்கே. ஸ்போர்ட்ஸோ இல்லை எஜுகேஷனோ, அது ஹார்ட் ஒர்க், பர்சிவரன்ஸ், அப்புறம் லேர்னிங், இது எல்லாத்துக்குமே லவ் பண்ணும். நான் சூஸ் பண்ற கோலை சொன்னேன். ஓ, அதாவது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற. ஆமா, இங்க இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்க சார்பா ஒரு வேண்டுகோள். அதாவது எங்களை விளையாட விடுங்க. இனியோ வருஷம் ஃபுல்லா படிக்க தான் போறோம். அட்லீஸ்ட் சம்மர் ஹாலிடேஸ் நாங்க விளையாட விடுறோமே. ஆஞ்ச் பூஞ்ச் சந்தனம் பொட்டாச்சு, புல்லானி மூறு, சொல்லி போட்டா காடு, கபடி 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 கபடி. இந்த மாதிரி இவன் கபடி ஆடுறானா கரோக்கி பாடுறானா? சரி, விளையாண்டா சரிதான். தேங்க்யூ.